நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே ராஜா அப்பா அந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே ராஜா அப்பா எல்லாம் சேச்சும் ஆண்டவரே அப்பா அடிக்கப்பட்டிருக்கு சுவாமி ராஜா கர்த்தாவே. ஆண்டவரே இருந்தாலும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையாக ஆண்டவரே ஆராதனை செய்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா கர்த்தாவே. இதோ ஆண்டவரே இந்த வாரம் ஆண்டவரே அப்பா என்டபடி வாரமாக அனுசரிக்கிறோம் சுவாமி ராஜா அப்பா. எல்லா பெண்கள் மார்பிலும் ஆசிரியர் ராஜா கர்த்தாவே. எல்லா பெண்களுடைய கருத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இதோ ஆண்டவர் ராஜா இந்த வழிநடத்த கிருபைக்காக நன்றி சொல்றோம் ராஜா. நீரே ஆசீர்வதிக்க பொறுப்படுத்து வழிநடத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் நம்ம யாவரும் துதிவேளை கடந்து செல்லுவோம். நம்ம மத்தியில் திருமதி விலோரியா ரேமன் துதிவேளை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வேதத்தில் நாங்கள் வாசித்திருக்கிறோம் ஐயா. அப்பா அந்த கால வேளையில உமது சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை துதிப்பதற்கு நீர் ஒரு ஜனத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மையன்றி எங்களுக்கு வேறொரு தேவர்கள் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு தேவனாக இருக்கிறீர். நீர் மகிமையின் ராஜா, நீர் மகத்துவ தேவன் ஆண்டவரே. நீர் என் சேனையின் கர்த்தர் ராஜா. நீர் யுத்தத்தில் வல்லவர் ஆண்டவரே. ஆமென். வாருங்கள் என்னோடு கூட தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். இயேசு ஒருவரே தேவன். ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. மகிமையின் ராஜா நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. மகிமையின் ராஜா நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. சேனையின் கர்த்தர் நம் தேவனே, யுத்தத்தில் வல்லவர் நம் இயேசுவே. சேனையின் கர்த்தர் நம் தேவனே, யுத்தத்தில் வல்லவர் நம் இயேசுவே. இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. யெகோவா தேவன் எழுந்தருள்வார், சத்ருக்களை அவர் சிதறடிப்பார். யெகோவா தேவன் எழுந்தருள்வார், சத்ருக்களை அவர் சிதறடிப்பார். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா.
இயேசு நல்லவர். ஆமென். நமக்கு துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் இயேசு ஒருவரே. நம்முடைய பாரங்கள் யாவையும் நீக்குபவர் இயேசு ஒருவரே. வியாதியில் விடுதலை தருபவர் நம் இயேசு ஒருவரே. நம் இயேசு என்றென்றும் மாறாதவர். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இயேசு நல்லவர் என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவர் இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் தீர்ப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் தீர்ப்பவர்,
ஹல்லேலூயா. தேவா, நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. அப்பா, அதை நாங்கள் அனுதினமும் யோசித்து பார்க்கிறோம் ஐயா. எதினால் ஆண்டவரே, இது எதினால் ராஜா? நீர் எங்களோடு இருப்பதினால் மட்டுமே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மேகஸ்தம்பம் எங்களை பாதுகாக்கிறது ராஜா. அன்பான தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட வருவார். ஹல்லேலூயா. அது போதும் நம்முடைய வாழ்விலே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நான் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் தினம் யோசிப்பவன். புதிய நேரத்தில் எங்களோடு கடந்து உங்களுடைய பிரசன்னத்தால் என் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த துதி நேரம் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை கொடுத்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாடல்களை நாங்கள் பாடுவோம். உங்களுடைய மகிமையை குறித்து நாங்கள் பாட எங்களுக்கு நிற்கிறமை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளுக்கு விசேஷமாக
இந்தியா தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸினாலே அதிக பாதிப்பு நடந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர், இந்த ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப குறைவாக இருக்கிறது நிமித்தம் அநேகர் மறித்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சிகிச்சை செய்ய முடியாத ஒரு நிலையில், மூச்சு விட முடியாத நிலையில் அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த கொரோனா வைரஸினுடைய வல்லமையை முறித்து போடும். ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளன்று அங்கு இங்கு செல்லுகிற நேரத்திலும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினுடைய வல்லமையை நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே, அவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த தேசத்துக்கும் நீர் ஒரு பாதுகாப்பை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்டிலே அநேகர் இந்த கொரோனா வைரஸுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சிசிஎம்முக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்கள் எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, டிஏசிக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்களிலே நாங்களும் உண்மையும் உத்தமமாய் வழங்க படியிட்டு ஜெயிக்க அந்த வாஞ்சை எங்களுக்கும் நீர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சபைகளின் நிலைமையை அறிந்திருக்கிறேன், ஆராதனைகளை நடத்த முடியாத நிலைமை நீர் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே, மறுபடியும் குடும்பமாக நான் கூடி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை கலந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நீர் வழிநடத்தும். ஆண்டவரே, மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். செய்து கொள்வோம். பரமனைவிக்கிற எங்கள் பிதாவே, நீ நாமம் பரிசுத்தப்படுவதால், நீ ராஜ்யம் வருவதால், நீ சித்தம் பரமணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதால், அன்றோட ஆகாரத்தை இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். சோதனைகள் பிரவேசிக்கப்பட்டாலும் தீமையிலிருந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றைக்கு உம்முடைய வைக்கிறேன். ஆமென். வாருங்கள், இந்த நாளில் தெரிந்து கொண்ட வேத வாசிப்பு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 தொடங்கி 16 முடிய. தமிழில் திருமதி மரியா ஜேடி அவர்களும் ஆங்கிலத்தில் திருமதி ஏஞ்சலின் அவர்களும் வாசிப்பார்கள். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 16 வசனம் வரை. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாதே. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுளே. ஆமென். Today's Bible reading is taken from Matthew chapter 5, verse 13 to 16. You are the salt of the earth, but if the salt loses its saltiness, how can it be made salty again? It is no longer good for anything except to be thrown out and trampled underfoot. You are the light of the world. A town built on a hill cannot be hidden. Neither do people light a lamp and put it under a bowl. Instead, they put it on its stand and it gives light to everyone in the house. In the same way, let your light shine before others, that they may see your good deeds and glorify your Father in heaven. Amen. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவது நம்ம மத்தியில் இருக்கிற திருமதி கல்யாணி டேவிட் அப்ரஹாம் அவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்கள் நான் கொண்டு வருகிறேன். இந்த நாள் மெதடிஸ்ட் பெண்கள் ஞாயிறாக நாம் செல்கிறோம். அதுக்கு முன்பாக இந்த சபை போதகர்களுக்கும் LCC மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்
வந்து கர்த்தாவே ஒரு நாள் ஆண்டவரே நீர் ஐயா இவர்கள் இப்படியாக ஒதுக்கி வைத்து கொடுத்திருக்கிறார்கள். நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த நாள் எல்லா சபைகளிலும் ஆண்டவரை பெண்கள் கர்த்தாவே ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே நீர் கர்த்தாவே ஒவ்வொருத்தரோடும் சேர்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனை கர்த்தாவே நீரை நடத்தும்படியாக காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீரை வழி நடத்துகிறாங்க, அபிஷேகத்தால் நடத்துகிறாங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையான சுவாமி கர்த்தாவே ஐயா இந்த ஜனங்களுக்கு கர்த்தாவே சகோதரிமார்களுக்கும் கர்த்தாவே சபையார் யாவருக்கும் ஆண்டவரே ரோஜமாக இருக்கிற கர்த்தருக்கு செய்ய முடியாது. மாறாத இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் என்று நடக்காது. நீங்கள் தலைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கொடுத்த வசனங்கள் வார்த்தைகள் மீண்டும் உலகத்தின் ஒப்பாகவும் ஒளியாகவும் இருப்பதன் வழி தேவ மகிமையை தேடு அப்படின்ட்டு நமக்கு தலைப்புனால நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 16 வரைக்கும் கொடுத்தாங்க. அதுக்கு முன்பு நம்ம பார்த்தோமாக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 19 நம்ம பார்த்தோமாக்கா ஆண்டவர் முதலில் சேர்ந்த சீஷர்கள் வந்துட்டு மனுஷன் பிடிக்கிறவர்களாக அழைத்திருக்கிறார். அதே போல் நம்ம சீஷர்கள்னு சொன்னோம்னாக்கா நம்ம ஒரு சீஷி, ஏன்னா பெண்களாக இருக்கிறவங்கள ஸோ அதனால் நம்ம சீஷி எப்படியாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய வந்து மனுஷியை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் இன்னைக்கு நமக்கே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மலை பிரசங்கமாக நம்ம பார்க்கணும். மலை பிரசங்கத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஒரு 8 வசனங்களை 8 முறை வந்துட்டு சொல்ற ஆவியில் எளிமை கொள்கிற பாக்கியவான்கள், பூமி சிந்தித்துக் கொள்வார்கள், துயரப்படுகிற பாக்கியவான்கள், அப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து அதை வந்து சொல்லிக்கிறது. இந்த வார்த்தைகள் யாருக்கு சொல்றாரு? இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. ஆனால் சீஷர்களுக்கு இதை உற்சாகப்படுத்துறாரு. முன்பாகவே அவருடைய ஊழியர்கள் சேர்ப்பதற்கு முன்பாகவே என்ன செய்யறாரு? வார்த்தைகளால் சொல்லி நீங்கள் வந்துட்டு துயரப்படுவீங்க, துன்பம்லாம் வரும், அதை கண்டு நீங்கள் அஞ்சக்கூடாதுன்னு சொல்லி சீஷர்கள் வந்துட்டு அவர் வந்து பலப்படுத்துகிறது நம்ம பார்க்கணும். நாங்கள் அதுக்கப்புறம் 13ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது பூமிக்கு நீங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள் என்று அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. நீங்கள் அதே வார்த்தை உப்பு என்ற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் லேவியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 13 கூட நீங்கள் பார்க்கலாம். அது வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு உப்பின் உடன்படிக்கை என்று சொல்வதை நம்ம பார்க்கலாம். இந்த உப்பு, நான் இந்த உப்பு என்ற வார்த்தை நான் வந்துட்டு தியானித்து கொண்டு இருக்கிற வேலையில் எனக்கு ஒரு ஆலோசனைகள் வந்தது. உப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான உப்புகள் இருக்குது. என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லி அது பேர் இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு 3 வகையான ஒரு உப்புகளை நான் பார்க்க போகிறோங்க. நமக்கு எல்லா உப்புகளும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த உப்பு வந்துட்டு நமக்கு ஒரு பெஸ்ட்டான உப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல உப்பு, ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான உப்புனாக்கா கல் உப்பு தான் வந்துட்டு நீங்கள் அநேகர் வந்துட்டு நம்ம யூடியூப்லாம் பார்ப்போம். இந்தியாவுக்கு சமையல் போடும்பொழுது பிடிப்பாங்க. அவங்க வந்து இந்த கல் உப்பு தான் போட்டு வந்துட்டு சமைப்பாங்க. அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க பொழுது ரொம்ப தரம் குறைவான ஒரு உப்பை பார்க்க போகிறோம், ஒரு நடுத்தரமான உப்பை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம ஒரு நல்ல உப்பு, கல் உப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஒரு தரம் குறைந்த ஒரு உப்பை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த உப்புக்கு பேர் வந்துட்டு சுயம் என்ற உப்பு. நான் பேர் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் போடல, என்னுடைய கற்பனையில் நான் கொண்டுட்டு வர்ற கதையை சுயம் என்ற ஒரு உப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுயம் அந்த உப்பு வந்துட்டு உப்பு தான் அந்த ருசி கொடுக்கணும், உங்களுக்கு ருசி கொடுக்கும். ஆனால் அதில் வந்துட்டு அதுக்கு நமக்கு வேணுங்கிற அந்த தன்மைகள் வந்துட்டு அது கிடைக்கும், சரிங்களா? அந்த உப்பு வந்து என்ன செய்யணும்னாக்கா உலக பிரகாரமான உப்பு. என்ன செய்வாங்க? சமூக சேவைலாம் செய்வாங்க, மக்களுக்கு போய் செய்வாங்க, இது செய்வாங்க, அதை செய்வாங்க, அவங்க தேவையெல்லாம் சந்திப்பாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. இப்போ யாரையும் சந்திக்கணுமா போய் செய்வாங்க அவங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? நம்ம ரிப்போர்ட்டர் கூப்பிடுவாங்க, அப்புறம் கேமராமேன் இந்த இருக்கிறீங்க வந்து என்ன பண்ண முடியுங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? அவங்களோட ஒரு குழு இருக்கும். அந்த குழுவோடு சேர்த்து என்ன செய்வாங்க? வாங்க நம்ம நம்மளாம் சேர்ந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாடம் படித்து என்ன பண்ணுவாங்க? அவங்க கொண்டு போயிட்டு அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் போடுறதோ இல்லை யூடியூப்பில் போடுறதோ அப்படியாக அவங்க வந்துட்டு செய்யும் பொழுது
அங்கே வந்துட்டு யார் மகிமைப்படுறா? கடவுளுடைய நாமம் வந்து மகிமைப்படுது. அப்போ நம்ம இப்போ சொன்ன வண்ணமாக அந்த சுயம், அவங்க சுயத்துக்கு அவங்க செய்கிறாங்க. சுயத்துக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் நாமம் வந்து மகிமைப்பட அவங்களுக்கு தான் புகழ்ச்சி எல்லாமே மகிமை அந்த மனுஷனுக்கு தான் வந்துட்டு சேருது. ஆனால் ஒரு வசனம் நம்ம பயப்பட பார்க்கும்போது வலது கையை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இரண்டாவது உப்பை நம்ம பார்க்கும்பொழுது வந்துட்டு கட்பெருமைன்னு உப்பை வந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். அந்த உப்பு வந்து என்ன செய்யும்? அது வந்து நம்மளை குறிப்பிட என்னோட கற்பனை நம்மளை குறிக்கிறது. அது அந்த கட்பெருமை வந்து எல்லாமே செய்வாங்க. லைக் அவங்க அந்த உலகத்தால் செய்த மாதிரி என்ன செய்வாங்க? அவங்க வந்துட்டு போய் ஜனங்க போய் பார்க்குறது என்ன, சபையில் ஊழியர் செய்கிறது என்ன, கொடுக்கறது என்ன. ஸோ அவங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு எங்கே போகணுமா, நான் வேலை ஓடிட்டு வரேன், நான் காடி ஓடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? அவங்க வந்துட்டு நடைபெறும் செய்கிறாங்க. அவங்க ஊழியர்களும் செய்கிறாங்க. அவங்க சபையில் நல்ல உற்சாகமும் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அவங்க வந்துட்டு நான் இல்லைன்னாக்கா உங்களால் முடியாது, என்னடா என்ன கேட்காம நீங்கள் செய்யறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் அந்த உப்பானது வந்துட்டு அவங்களுக்கு தான் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த என்ன செய்யறாங்க? அவங்க உட்காந்து பேசிக்கோங்க. நான் எப்படி தெரியுமா, நான் இல்லைன்னா முடியாது தெரியுமா, ஸோ பாருங்க என்ன கேட்டால் உங்களுக்கு செய்ய முடியாது தெரியுமா, நான் யாருக்குமா பாருங்க இது செய்கிறேன், நான் அது செய்கிறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க? அவங்க தற்பெருமை அவங்க பேசி தண்ணியை அவங்க புகழ்ந்து கொண்டு அவங்க பேசுவது நம்ம அறிவோம். நம்ம இதெல்லாம் எழுதிக்கொள்ளும் சேர்த்து 3ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்கிறது நம்ம கேட்போம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று பாராமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று இன்னொரு வார்த்தை வசனங்கள் நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் புகழப்படுங்க. நம்ம என்ன செய்தாலும் நம்ம தற்பெருமையில நம்மளே வந்து என்ன செய்யுது சொல்லக்கூடாது. நான் அது செய்யணுமா, அது செய்யணுமா, என்ன தெரியுமா, எல்லாம் நடக்காது தெரியுமா, அந்த மாதிரிலாம் ஆணும் சரி பெண்ணும் சரி, சகோதராக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி பாடகர்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை புகழணும். 3ஆவது உப்பாக நம்ம பார்க்கும் பொழுது வந்துட்டு தன்னை மறைத்து வெளிப்படுது. முதல் உப்பு வந்து பார்த்தோம் சுயம் என்ற உப்பு பார்த்தோம். 2வது நட்பெருமை என்ற உப்பை பார்த்தோம். 3வது தன்னை மறைத்து வெளிப்படுத்துகிற உப்பு. இது வந்து நீங்கள் எல்லாமே வந்துட்டு யூடியூப்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, கிறிஸ்தவங்க தான். அப்போ அந்த மனைவி வந்துட்டு ஒரு மஞ்சள் போடும்பொழுது சொல்லுவாங்க, கணவனுக்கு பிறகு மஞ்சள் போட்டோன்னா என்ன மஞ்சள் ஆகிடும். அப்போ மனைவி சொல்லுவாங்க, ஆமாம் மஞ்சள் போட்டு மஞ்சள் ஆகிடும். அப்போ மிளகாத்தூள் போட்டப்போ சோப்பு ஆகிடும் அப்படின்னாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, மிளகாத்தூள் போடும்போது நீ அது சிவப்பாக மாறிடும். அப்புறம் உப்பு மனைவி உப்பு போடும்போது கணவன் கேட்குறாரு, நீங்கள் உப்பு போட்டீங்களா நீங்கள், அப்புறம் இது வெள்ளை ஆகிடுமா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை வெள்ளையே ஆகாது, அது வந்துட்டு நமக்கு சுவை கொடுக்கும். அது தன்னை மறைத்துது, அது நம்மளுக்கு சுவையும் ருசியும் அது வந்துட்டு கொடுக்குது அப்படின்ட்டு அந்த மனைவி மறைச்சு வேலை பாருங்க. எங்கே போனாலும் கூட நம்ம என்ன செய்வாங்க, அந்த சமையல் நல்லா தான் இருக்குது, ருசியாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, கடையில் கூட போனப்படி அப்படி தான், வீட்டு செஞ்சப்படி அப்படி தான். ஆனால் அது வந்துட்டு உப்பு நாள் தான் நம்மளுக்கு அந்த சுவை கொடுக்குறது என்னட்டு வந்து நம்ம யாருமே உப்பை பற்றி பேசவே மாட்டாங்க. அந்த உப்பு கவலைப்படாது, அதோட வேலை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உப்பு வந்து 2 தன்மை இருக்குது. ஒன்று சுவை கொடுக்கும். ஏன்னா ஒரு பழமொழிக்கு சொல்லுவாங்க பாருங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு. ஸோ உப்பு போட்டுமாக்கா அந்த நம்மளுடைய சமையலுக்கு ஒரு சுவை கொடுக்கிறது. அதே உப்பு என்ன செய்யறாங்க, நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறாங்க பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம கருவாடெல்லாம் காய வைக்கணும்னா அந்த உப்பு தான் அவங்க வந்து போடணும். ஸோ என்ன செய்யறாங்க, அவங்க 2 காரியங்களும் அவங்க ஒரு நல்லதுக்காக பார்க்கணும். இந்த உப்பு வந்துட்டு அது தன்னையை மறைத்து அது வெளிப்படுத்துவது வந்து நீங்கள் பார்க்குறீங்க சரிங்களா. ஸோ அப்போ அது வந்துட்டு கட்பொழிவு அது நாடுங்க, அது செய்ய வேண்டியது அது செய்யும். அதே போல் நம்ம வந்து என்ன செய்யறாங்க, நம்ம யார் நம்மளை புகழ்கிறாங்களோ இல்லையோ நம்ம என்ன செய்யறாங்க, நம்ம ஆட்டி நம்ம வேலையை வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு போயிட்டு ஆண்டவர் நம்மளை
நம்ம தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவர் எடுத்துக்கொண்டு நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் கர்த்தருடைய வசனத்திற்கும் வார்த்தைக்கும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதன் மூலம் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறோம். ஆமென். ஸோ நம்மளாம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? அனைவருக்கு வந்துட்டு ஒப்பாகவும் ஒளியாகவும் இருந்தபடியால் இன்னைக்கு கர்த்தர் வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளையும் வந்துட்டு ஒரு ஒப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் நம்மளை பிரித்து எடுத்து நம்மளை ஒரு உழைத்துக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வாழ்கிறார். ஆனால் சரி பெண்ணாக மறுபடியும் சொல்கிறேன், இது பொதுவாக இல்லாதக்குள்ள ஒரு வசனமாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட அழைப்பு நம்மளுக்கு விசேஷித்த அழைப்பு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறதுக்காக அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. நாம் முதலில் கர்த்தருக்கு நம்ம நெருங்கி இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தை நம்ம வந்துட்டு கர்த்தர் வந்து ஒரு சீஷியாக தெரிந்து கொள்படியால் நம்ம என்ன செய்வோம்? அவருக்கு நம்ம இன்னும் நெருங்கி இருக்கிற ஒரு சகோதரியாக நம்ம இருக்க வேண்டும், காண வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா அவரோடு நம்ம நெருங்கி இருக்கிறதுனால அதிக நேரத்தை வந்து நம்ம செலவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிப்பதை கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம நிலைத்திருக்கணும்னு சொன்னாக்கா அவருடைய வார்த்தை அவருடைய வசனமானது நம்மளுக்குள்ளாக வந்துட்டு கிரியை செய்ய வேண்டும். அதை நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாமல் நம்ம வந்து சோர்ந்து போவோம். நம்மளுக்கு வந்துட்டு மனுஷனை நம்ம பார்க்கல, ஆண்டவரை பார்க்கறதுல நம்ம ஆவிக்குரிய காரணங்களுக்கு தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு முக்கியமாக ஆவிக்குரிய ஜீவியத்தை பிறரை வளர செய்வது. ஏன்னா நம்ம வந்துட்டு எனக்கு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தாக்க தான் அகப்பையில வருமா, சட்டியில இருந்தாக்கா தான் அகப்பையில வரும் சொல்றாங்க. இப்ப சட்டியில வந்துட்டு நீங்க கோழிக்கறியை வச்சு நீங்க கிண்டி பார்த்து கோழி ஒன்றுக்கா அது கறியில வளர்ற சும்மா குழம்பு தான் வரும். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனா இருக்கும்போது தான் நம்ம மற்றவர்களை பலப்படுத்த முடியும். நம்ம எடுத்துக்கிற பார்ப்போம், அந்த தீமைக்கும் அந்த மனுஷன் நம்ம பார்ப்போம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் எப்படி இருக்கிறாரு என்று நம்ம பார்க்க போறோம். 2 தீமைக்கும் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிங்க. அந்த விசுவாசம் உந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்கும் உன் தாயாகிய ஐக்கேனியாளுக்கும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் வளர்த்தது யாரு? அவர் தாயும் அவர் பாட்டியும் தான். அப்ப நீங்க அந்த சிறு பிள்ளைகள் நம்ம இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போமே, அதே 2 தீமைக்கும் 3ஆம் அதிகாரம் வசனம் 15 படிங்க. அது நல்ல திட்டம் தெளிவாக போடப்பட்டிருக்குது. எப்படி எந்த நேரத்தில் எந்த வயதில் வந்துட்டு தீமைக்கு வந்துட்டு வார்த்தையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பித்தாங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். சிறு வயது முதல் அறிந்தவன் என்றாக்கா அப்ப வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டே ஸ்கூலுக்கு போய் அவங்க வந்து படிக்கலைங்க. அவரோட தாயும் அவள் பாட்டியும் சிறு வயது பிள்ளைகளுக்கு அப்படியாக அவர்கள் தீமைக்கு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் நடத்தணும் பார்க்கணும். இன்னொரு பார்க்கணும்னா அக்கிலா பிரிஸ்கில்லா நம்ம பார்க்க போனோம். அக்கிலா பிரிஸ்கில்லா என்றவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு அப்போஸ்தலர் புத்தகம் பார்க்கும்போது அந்த வாசிப்போமே. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனம் 2. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலாவுதி ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தினாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அக்கிலா பிரிஸ்கில்லா அவங்க வந்து ஒரு கூடாரம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவங்களோடு யார் அவங்களோட இணைந்தது? அவங்க என்ன செஞ்சாரு? அவங்க கூட போய் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கல, அவங்க கூட சேர்ந்து வேலை
சரிங்களா? இப்போ அவங்க பலப்படுத்துறதுனால என்ன செய்யணும், கர்த்தர் இன்னும் அதிகமாக அறுத்தபடியாக என்ன செய்யணும், ஊழியத்துக்காக தன் வீட்டை வந்துட்டு அவங்க திறந்து கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம கூட அப்படிதான் இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்தில் வந்துட்டு நம்ம சற்று நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். இன்று நாம் எத்தனை பேரை ஆவிக்குரிய வழிகளில் காரியத்திலும் நடத்தி உள்ளோம் என்று நம்ம சற்று நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். எத்தனை வருஷமா சொல்லுவாங்க, நான் 10 வருஷம், நான் 20 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாது. நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்ம குடும்பத்தை ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம நடத்தி இருக்கிறோமா, அல்லது சபையார் சில பேர் வந்து அநேக சபையார் கூட பின்வாங்கி போய் இருக்கிறாங்கம்மா. அதுவும் நம்ம வந்து ஒரு அலட்சியமாகவும் இருக்கும். இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அநேக பின்வாங்கி போகிறதையும் இருக்கிறாங்க. நண்பர்கள் கூட இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் கூட இருக்காங்க. இவங்களும் ஒரு காலத்து சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. இப்போ பாருங்க, கர்த்தரை விட்டுட்டு வேற வழியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசதான் முடியுமா? அதை நம்ம சேர்ந்து கொண்டு போகிறோம், மாற்றணும். கர்த்தர் ஆவியான ஒதுக்கி சார் எனக்கு ஆவியான நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளுக்கு இந்த ஞானத்தையும் ஆரோக்கியம் கொடுப்பார். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, நம்ம பிறகு நம்ம சகோதரியாக நாம ஒரு தாயாகவும் இருக்கிறோம். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு உறவோ நல்ல ஒரு ஐக்கியமும் இருக்காது. என்ன செய்வாங்க பாருங்க, அவங்க கூட அடிச்சுக்குவாங்க, குடும்பத்துக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும். அப்போ ஒரு நல்ல தாயாக இருக்கும்பொழுது என்ன செய்யறாங்க, அவங்க அதை கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது அது ஏற்ற வேலையில பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி அது வந்து அந்த பிள்ளைகளோட வந்து என்ன செய்யறாங்க, அவங்க போய் பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நமக்கு ஆண்டவருக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது இது உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் கீழ்படுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது செய்து அந்த வார்த்தையானது பிள்ளைகளுக்கு அப்படியே செய்து ஒரு அன்புக்குள்ளாக ஒரு அன்பு நிறைந்த குடும்பமாக அது கொண்டு வர்றது நம்ம பார்க்கணும். எனக்கு ஒரு நினைவில் இருக்கிறது. எனக்கு ஒரு நண்பர் தோழி இருந்தாங்க. அவங்க நம்ம ரவாமல் இருக்கும்பொழுது எனக்கு நல்லா பிடிக்கும். நம்ம மாதிரி சகோதரி தான் அவங்க வந்துட்டு ஒரு நாட்களில் வந்துட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அப்போ பின்வாங்கி அப்போ நான் கையில் கிளாஸ்லாம் வைக்கும்போது அவங்க வந்து என் கூட வந்து படிக்கும் பொழுது எனக்கு வந்துட்டு தெரியாது. உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களுடைய நான் பார்க்கும்போது நல்லா கரையை போட்டுலாம் வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் வந்து சில காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கையை காசு யாரும் நல்லா கூடிய வச்சு நல்லா பழகுவேன். ஆனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும். நான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்னுடைய பாவம் ஆண்டவர் என் இருதயத்தினுடைய பாவம் ஆத்மாவை இன்னி வரைக்கும் தான் சொல்லுவேன். ஆத்மாவை யார் பார்த்தாலும் எனக்கு எல்லாம் வரும். ஸோ எப்படியான சொல்லுன்னு ஒரு நாள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த சொல்வதை சொன்னாங்க, நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் சொன்னோன்னு எனக்கு உண்மையிலே ஒரு அதிர்ச்சியாக ஆச்சு. அதிர்ச்சியாச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன், அவங்க மறுபடியும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நம்ம திருச்சபைக்கு வர சொல்லி பைபிள் ஸ்டடியில் அவங்க கலந்து கொண்டு இன்னும் பலப்படுத்தி இன்னி வரைக்கும் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு எனக்கு மறுபடியும் கற்றுக்கிட்டு கொண்டு வரலன்னாக்கா நான் எப்படியோ போயிருவேன் அப்படின்னு. இன்னைக்கு கற்றுக்குள்ளாக வந்துட்டு விசுவாசமாக வைராக்கியமாக அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கற்றுக்கு சித்தமான நம்ம சந்திப்போம் அவங்க. ஸோ அப்படியாக நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து நம்ம நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சில வேலைகளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. நம்ம சொன்ன வண்ணமாக நம்மளோட திருச்சபை மக்கள் பின்வாங்கி போயிருக்கிறது, சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள். எனக்காக இன்னைக்கு நீங்களும் நானும் போல வந்துட்டு கர்த்தரோடு வந்துட்டு நெருங்கி இருக்கிறது, அந்த கர்த்தரையும் பற்றி கொண்டு இருக்கிறத வந்து அநேகத்துக்கு அந்த எண்ணங்கள் இருக்காது. ஸோ இப்போ நம்ம நினச்சோன்னா அவங்க அப்படி தெரிஞ்சுமா அவங்க போய் முதல்ல போய் நம்ம ஒரு நண்பரை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அவங்க விசிட் பண்ணி அப்படியே முதுவாக அந்த ஆத்மாவை மறுபடியும் என்ன செய்யணுங்க, கர்த்தருக்கு கொண்டுட்டு வரணும். அப்படி விட்டு விடக்கூடாது. இல்லைன்னா எனக்கு நம்ம வந்துட்டு அது அந்த ஆத்மாவுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும்னா கர்த்தர் வந்து நம்ம தெரியப்படுத்திக்கிறாரு. இவங்க வந்து பின்வாங்கி போயிருக்காங்க, போய் சந்திங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணுமா ஒரு உதாசீனமாக அவங்க கூட நமக்கு என்னப்பா நம்ம சேர்ச்சுக்கு போயிட்டு வாங்க அந்த மாதிரி இல்லை. அந்த ஆத்மாவுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். அவங்க போய் சந்திச்சு ஒரு 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 நபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வைங்க, இந்த வருஷத்துக்குள்ள இவங்களை எப்படியாவது நான் பலப்படுத்தி கர்த்தருக்கு நான் கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த ஒரு தாட்டில் நமக்கு வரணும். அந்த ஆத்மா அழிஞ்சு போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு பேக்கெட் போட்டு இந்த வருஷத்துக்குள்ள அவங்க கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு பேக்கெட் பண்ணுங்க. நீங்கள் நீங்கள் வந்துட்டு ஒரு கெட்ட காரியத்துக்கு கொண்டுட்டு போகிறதில்ல. உங்கள் சகோதரி சகோதரி குடும்பத்தால் நீங்கள் ஒரு ஆண்டவருக்குள்ள நீங்கள் கொண்டுட்டு வரும்போது ஒரு நாட்டில் நிச்சயமாக
நிச்சயமாக அவங்க நினைச்சுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. நான் எப்படியோ என் வாழ்க்கை போய் மறுபடியும் கத்திற்குள்ள கொண்டு வந்துட்டேங்களே அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டிய காரியங்களாக இருக்கா. நீங்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெண்களும் இருக்கிறீங்க, வேலை செய்கிற பெண்களும் இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய இடத்துல கூடியும் நீங்கள் நிறைய பழகும் பொழுது தான் அவங்க வந்து உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமூக சேவை மூலியமாக நம்ம வந்துட்டு ஜனங்களோட சேவை. சமூக சேவைனா என்னங்க? பொருட்களை கொடுக்கறதா? பொருட்களை கொடுக்கறது மாத்திரம் இல்லைங்க, நம்ம நேரத்தையும் நம்ம கொடுக்கலாங்க. அவங்க விசாரிக்கிறவங்களாக கொடுக்கலாம், ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களா எப்படியாவது ஒரு வேலையை வந்து அவங்க தேடி கொடுக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு பிஸ்னஸ் செய்வதற்கு அவங்க கொடுக்குது. நம்ம வேதத்துலேருந்து ஒரு சகோதரி நம்ம பார்க்க போகிறோம். தொற்கார் என்ற ஒரு சகோதரி வந்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனம் 39 வாசிக்க கேட்போம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா தொற்காலுடைய பேர் வந்துட்டு அரபிக் மொழியில வந்துட்டு அபிதா என்று நம்ம பார்க்கணும். ஸோ அந்த தொற்காலை வந்துட்டு அவர் இருக்கும் பொழுது அவரோட ஊழியை வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா சபைகளும் போயிட்டு ஏழை மக்களுக்கு விதவைகளுக்கு போய் ஆடைகளை கொடுப்பாங்க. ஆடைகளை கொடுத்து அவங்க வந்துட்டு உற்சாகப்படுத்துவாங்களா, அவங்க அரவணைப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த தொற்கால் மறைத்த உடனே அவங்க விதவைகளுக்கு அந்த ஏழை மக்கள்லாம் ரொம்ப வேதனையாகவும் கவலையாகவும் போச்சு. ஐயோ இவங்க இருந்தாங்களே, இவங்க இப்படிலாம் செஞ்சாங்களே, அப்படிலாம் செஞ்சாங்களே, நம்மளுக்கு இப்படிலாம் பார்த்தாங்களே, இப்போ அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு. எனக்கு நீங்கள் பாருங்க, நம்ம சில வேலையில் நம்ம அப்படிதான் யாராவது வந்து நம்ம நம்பி இருக்குமாக்கா, ஐயோ இவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்களா, ஸ்கூல் இனிமேல் நம்மளுக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு. ஆனால் வரும்போது நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இருக்கிறார். அதனால யாரையும் சரி அவங்களுடைய விசுவாசம் வந்துட்டு நம்ம மேலே வரக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்க முடியாத நம்ம திருப்பி கொள்ளணும். ஆண்டவர் அவர் தேவையை சந்திப்பார் என்று நம்ம அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் மேலே நம்ம திருப்பி கொள்ளணும். ஸோ அவங்க தொற்கால் வந்து இருக்கும் பொழுது நாட்களிலே இப்படியாக வேதத்தை பார்க்கும் நல்ல அருமையான ஒரு சகோதரியாருக்கு அவர் வந்துட்டு பெண்களுக்கு ஆடைகளை துணிகளை கொடுத்து இப்படியாக உதவி செய்திருக்காங்க. இன்று நாம் மறித்தால் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்வார்களா என்று சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஒன்றும் செய்யலையா? செஞ்சிருக்கீங்க, சில பேர் செஞ்சிருக்கீங்க. அவன் நான் ஒன்றியா ஊருக்கு இருக்கிறவங்க என்னதுங்க என் பக்கம் தான் அப்படின்னா இல்லைங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறது நம்ம வந்து ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வந்துட்டு எதிர்பார்க்கிறார். ஆனால் கிறிஸ்துவ ஜீவன் வந்துட்டு ஒரு கொடூரமானதோ இல்லை கவலைப்படுறது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் அப்படியே நம்ம நடைமுறைகளை பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. இவங்க வந்து கத்திற்குள் இயேசு பிள்ளைகளாக பார்க்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பேர் தான் கிறிஸ்தவங்க, ஆனால் கிறிஸ்துவ இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. மடங்குல அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி கிறிஸ்துவர்கள் அந்த மாதிரி ஆண்டவர் எதிர்பார்க்கல. ரட்சிக்கப்பட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்ட நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ரட்சிப்புன்னா என்னங்க, நம்மளோட பாவத்தை மன்னித்தாரு, விடுதலை கொடுத்தாரு. ஸோ அதை ஒட்டி போதும். அந்த மாதிரி வந்துட்டு கிறிஸ்தவங்களை வந்துட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கல. என்ன பொறுத்தவரும் மறுபடியும் பிறந்த ஒரு மறுபிறப்பு அடைந்த கிறிஸ்தவர்கள் தான் ஆண்டவர் இங்கே அதிகமாக எதிர்பார்க்கிறவரா இருக்கிறாங்க. எனக்கு அவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரு மாற்றமாக தான் இருக்கும். எந்த ஒரு யாரை பற்றியும் குறை சொல்லவும் மாட்டாங்க. எந்த ஒரு பாவ காரியமாக இருந்தாலும் ஏன்னா ஆவியானவர் உணர்ந்துவாரு தெரியும் என்று அவங்க எந்த காரியத்தையும் பேர் அவங்க பார்த்து எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் வந்துட்டு ஒரு பேருக்கு கிறிஸ்தவங்களாக வாழ்வதற்கு அவருக்கு தேவையில்லை. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்களுக்கு அந்த கிறிஸ்தவம் ஆண்டவருக்கு வேணாங்க. எனக்கு மறுபிறப்பு அடைந்த நிற்கிறது முடியுங்க. ஆண்டவர் அவருக்கு சொல்றாரு மறுபிறப்பு அடையணும் அப்படின்னு. அவர் எப்படி தாயந்தவர்களுக்கு போய் மறுபடியும் கேட்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு மறுபிறப்பு அனுபவம் வந்து நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கணும். உண்மையிலேயே நம்ம மறுபிறப்பு அடைந்தவர்கள் பழையவர்கள்லாம் கோரிக்கைகள் படிப்பாங்க.
பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்பொழுது பழையவைகள்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நம்ம வாசிக்கணும். ஸோ அப்போ நம்ம ஒரு புது சிருஷ்டியாக இருக்கும் பொழுது எல்லாம் வேதத்துக்கு பிரகாரமாகவும் ஆண்டவருக்கு பிடித்தமாகவும் தான் நம்ம நடந்து போகணும் வெளிய நம்ம உலக பிரகாரமான காரியங்களோ இல்லை உலக காரியங்கள் பாவங்களோ நம்ம ஈடுபட மாட்டோம். ஏன்னா தேவ பயம் இருக்குது. கர்த்தருடைய வசனமானது, கர்த்தருடைய வார்த்தையானது நமக்குள்ள இருக்கிறபடியா நம்ம எந்த ஒரு பாவத்துக்கோ இல்லை தவறான காரியங்களுக்கோ இல்லை மற்றவர்களை குறித்து நம்ம தவறாக பேசவும் மாட்டோம். நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஏன் அவங்கள பற்றி இன்னைக்கு நாம அவங்கள பற்றி பேசணுமாக்கா, நாளைக்கு நம்மளை பற்றி பேசுறதுக்கு ஆண்டவர் வச்சிருப்பாங்க. என்னைக்கு நம்ம பேசுவதற்கு முன் யோசி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நம்ம பேசுவதற்கு முன்னே நம்ம ஏன் பேசிக்கிட்டு இருக்கோங்க, அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். கர்த்தர் இருக்கார், கடவுள் இருக்கார், பார்த்துக்குவார். அவங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் ஒழிய குறை பேசுறவர்களாக இருக்கணும். நம்ம யாரையும் தள்ள முடியாது. கர்த்தர் யாரையும் படைத்தார் சரிங்களா. எனக்கு இவங்கள பிடிக்கல, எனக்கு அவங்கள பிடிக்கல, அப்புறம் ஆள் பார்த்து நம்ம பழகுது, அதெல்லாம் வேண்டாங்க. கிறிஸ்துவர்களெல்லாம் ஒரே சகோதர சகோதரிகளாக இருக்கணும். அவங்க சகோதரி நம்ம நேசிப்போம். தவறான வழிக்கு போறாங்களா, நீங்க நல்ல வழியில இருக்கீங்களா, அவங்க தவறான வழிக்கு போற ஒரு நல்ல ஒரு நண்பரா அவரோட பழகி ஒரு நல்ல வழியை நீங்க கொண்டுட்டு வாங்க, நல்ல வழியை நீங்க காட்டலாம் நீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சகோதரிகளாக நம்ம இருக்கணும். நம்ம ஒரு உதாரணமாக முன் சாட்சியமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அப்படியாக தேர்ந்தெடுத்து நம்மளை பிரித்தெடுக்கிற தேவனாக இருக்கிறார். இல்லையா, நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் சரிங்களா. நம்ம விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். என்னுடைய ஊழிய அனுபவத்தை, என்னோட வாழ்க்கை அனுபவத்தில் ஆணுக்குரிய வாழ்க்கையில் நான் பூச்சவங்க இருக்கும்போது நம்ம குடித்து வந்த புதிய வந்துட்டு பூச்சவங்க போகும்போது அப்போ அங்கே இருக்கிற சகோதரிமார் நம்மளும் தான் அதில் அறியாதவங்க இன்னி வரைக்கும் கொண்டாடி எது ஒன்றுனாக்கா எனக்கு கால் பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சொல்லுவாங்க. ஆண்டி எனக்கு ப்ரே பண்ணுங்க, சிஸ்டர் எனக்காக ப்ரே பண்ணுங்க, எனக்காக நம்மளோட நட்கிரி ஆண்டவர் அவங்க பார்த்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட நான் நெருங்கி பழக ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும்னா அவங்க என்ன செய்றாங்க, அவங்களோட காரியங்களை பெண்களுக்கு அநேக காரியங்கள் உண்டுங்க. ஆனால் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, மனசுக்குள்ளார புதைச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யாரும் சொல்ல முடியாது. ஆனால் வெளியே பார்த்தா சிரிப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிற அந்த வேதனையும் அவங்களுடைய கண்ணீரும் நீங்கள் அவங்களோட நெருங்கி பழகும் பொழுது தான் அவங்க அவங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. ஆனால் சில பேர் ரொம்ப கவனமாக இருக்கும். இங்கே சொன்னாக்க போய் அடுத்தவங்க போய் சொல்லுவாங்க, அதையும் பகிர்ந்துவாங்க சரிங்களா. ஸோ நம்ம அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அப்படியே அவங்க சகோதரிமார் எங்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி இருக்குங்க, அப்படி இருங்க, எங்களுக்காக நீங்கள் ஏசிக்கிட்ட வேண்டிங்க. அவங்க முன்னைக்கு நம்ம அவங்க நம்ம பாஷையில் நம்மளுடைய ஜெபத்தை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம எடுக்காத படிக்கு தமிழர்கள் இந்துக்காரங்க வரும்பொழுது அவங்களுக்கு புரியுற அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஆவியானவர் கிரியை செய்வாங்க. இது நிச்சயம். இது நான் இல்லை, நீங்கள் இல்லை, ஆவியானவர் கிரியை செய்வாங்க. அப்படியே நம்ம இந்த உலகத்தால் நம்ம சந்திக்கிறவர்களாக ஒரு சகோதரியாக இருக்கணும், உற்சாகப்படுத்துகிற ஒரு சகோதரிமார்களாக இருக்க வேண்டும். ஸோ எனக்கு அவருடைய ஆண்டவர் படைத்தார், அவருடைய ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்காங்க. ஆண்டவர் அதை சொன்ன வண்ணமாக உலகத்துக்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கும்படியாக ஆண்டவர் வேண்டிக் கொள்ளார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து தான் மற்றவர்கள் நம்மளை கூட இணைந்து வருவாங்க, நம்மளோட பகிர்ந்து கொள்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா, இந்த சகோதரியா பாருங்க எப்படி இருக்காங்க, அவங்க பாருங்க எப்படி இருக்காங்க. அப்புறம் ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்தணும், நம்மளை வெளிப்படுத்தலாம். அப்படியே வந்தா கூடயும் நம்மள அந்த பெருமையும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. எல்லா மகிமையும் ஆண்டவர் பக்கமாக நம்ம தெரிவிக்க விடணும்னுடைய என்ன தேடி வருவாங்க நான் ஆலோசனை கொடுக்குறேன், ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாதுங்க. அவங்களுடைய சிந்தனையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பக்கமாக நம்ம திருப்பவர்களாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் நீங்கள் உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும்படியாக ஆண்டவர் பெற்றார். இறுதியாக மத்திய 5ஆம் அதிகாரம் வசனம் 16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அவர்களுக்கு முன்பாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுதான். அப்ப ஆண்டவருடைய ஒளியானது நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம மற்றவர்களுக்கும் பிரகாசமாகவும் இருக்கும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொன்ன போல நம்மளும் யார் யாரும் அவங்க
நம்ம ஒழிச்சு வச்சா கூடியும் கர்த்தர் நம்ம கொண்டுட்டு வருவாங்க. ஒரு வெளிச்சமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். உம்மால அநேக சகோதரிமார்கள், தாய்மார்கள், வாலிபர்கள் பலப்பட வேண்டும். நீ தேவை என்னட்டு கர்த்தரோட ஒரு மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம் போல விளக்கை கொளுத்தி நம்ம மூடி வைக்காதபடிக்கு விளக்கு தண்டையை கொளுத்தி மேலே வைக்கிற போல் கர்த்தர் நம்மளை இன்னைக்கு கொளுத்தி ஒரு பிரகாசம் உள்ள ஒரு சகோதரியாக வைத்திருக்காங்க. நன்றி செலுத்துகிறேன். ஆம் சகோதரிமார்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு இன்னைக்கு நாங்கள் அறிந்திருப்போம். நான் விசுவாசிக்கிறேன். சும்மா நம்ம அதிக வீணான வார்த்தைகள் நம்ம பேசாதபடிக்கு நம்ம நாவல் அடக்கி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்வோமாக. இங்கே பார்க்க எனக்கு ஒரு நினைவு வருது. மத்திய 12ஆம் அதிகாரம் வசனம் 36 சொல்லுது, மனுஷன் பேசுகிற எல்லா வீணான வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாட்களிலே நாம் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளை நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமா? ஸோ நம்ம பேசுகிறோம், இவங்க இப்படி அவங்க இப்படி அப்படின்னா பேசுகிறத விட்டுருங்க, வேண்டாம், இவங்களோடு நம்ம எடுத்து அழிஞ்சு விட்டுருவோம் நம்ம. ஸோ கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி நம்ம ஒருவருக்கு தாங்கும், ஒருவருக்கு உற்சாகப்படுத்தும், எல்லோரையும் நம்ம நேசிப்போமாக, நம்ம ஜெபிப்போமாக. நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, நீ ஐயா பெண்கள் பலவீனம் மாற்றும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அநேக பெண்கள் கர்த்தாவே சுவாமி உண்மை பற்றி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் கர்த்தாவை எழுந்து பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் சுவாமி விழுந்து கொண்டு போய்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, நல்ல உற்சாகமாக இருக்கிற சகோதரி நிமித்தம் மூலியமாக கர்த்தாவே மற்றவர்களை ஆண்டவரை ஆவிக்குள்ளாக கர்த்தாவே சுவாமி உற்சாகப்படுத்தும். ஆண்டவரை சுவாமி இந்த சகோதரிமார்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறீர்கள் என்று சொன்ன வண்ணமாக அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளாக இருந்து கர்த்தாவே எங்கள் பலப்படுத்தி எங்களை ஆண்டவரை இந்த நாட்டில் கர்த்தாவே கருவியாக நீங்கள் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் ஒரு சாட்சி உள்ளவர்களாகவும் ஆண்டவரை உங்களுடைய அன்பை கர்த்தாவை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை யாரும் கர்த்தாவே காத்து ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் கொண்டே மதுமை படத்தக்க எங்களை பயன்படுத்த முடியாது. ஆராதனை சராகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்திலிருந்து வேண்டிக் கொள்கிறேன் ஜீவித்துள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை நாம் எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் வந்து விசேஷமாக மெதடிஸ்ட் பெண்களுடைய ஞாயிறை நாங்கள் அனுசரிக்கும் போது எல்லா மெதடிஸ்ட் பெண்களையும் உங்களுடைய கருத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபைகளிலே அநேக ஊழியர்களை செய்து வருகிற இந்த பெண்களை ஆண்டவரே உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் கைது செய்த எல்லா ஊழியர்களிலும் உங்களுடைய பிரசன்னம் காணப்பட வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு மெதடிஸ்ட் பெண்களையும் வழி நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் சபை பெற்றுக்கொண்டுகிற ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளன்று விசேஷமாக மெதடிஸ்ட் பெண்களையும் தாய்மார்களையும் நாங்கள் நினைவு கூறும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரோடும் இடைப்பட வேண்டிக் கொள்ளுகிறோம். குடும்பங்களிலே ஆண்டவரை அவர்கள் பணிவிடை செய்கிற நேரத்திலும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆசீர்வாதம், நல்ல சுகம் பலம் ஏற்படுத்தி தாங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த சபையில் உள்ள மெதடிஸ்ட் பெண்கள் மாத்திரமல்ல, உலகளாவிய வீதியிலையும் ஆண்டவரே எல்லா மெதடிஸ்ட் பெண்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளையும் முழுமையாய் உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நீர் வழிநடத்தும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், தேவ வழிநடத்தும் தேவ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். அறிவிப்புகள்.
நீங்கள் எல்லாரும் அறிந்த வண்ணமாக அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸியோ போடப்பட்டிருக்கிறது நாங்கள் அறிகிறோம். அதே நேரத்திலும் சபையிலையும் ஆராதனை நடக்கப்படாத நிலைமையும் இது அறிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் 7ஆம் தேதி வரைக்கும் நாம் ஆராதனையை இவ்விதமாக இன்டர்நெட் மூலமாய் செய்து வருவோம். ஜெபம் பண்ணுங்க. இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. இந்தியா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்மளுடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஹரிராயா நேரத்திலே அநேகர் அங்கிருந்து செல்லாமல் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன். SOP அப்சர்வ் பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அநேக தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த தேசத்தில் இருந்து தான் இப்பொழுது ஆக்சிஜன் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த தேசம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்திலும் உலகிலே எல்லா தேசங்களிலும் இந்த கொரோனா வைரஸான பாதிப்பு காணப்படுகிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் மறைத்து போய் இருக்கிறதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த கொரோனா வைரஸை மேற்கொள்ளுகிறதற்கு ஊக்கமான ஜெபம் மாத்திரம் இந்த காரியத்தை அடக்க முடியும் என்று விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்கள். குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். சும்மா வெளியே போய்கொண்டு இல்லாமல் இருங்க. ஆண்டவருடைய பிரசனத்திலே எல்லா நேரத்திலும் நிலைத்திருந்து காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம் அலைக்கும். கர்த்தர் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஆமென்.